ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப், ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், பேங்க் ஆப்ஸ்லாம் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அடுத்த 10 நிமிஷத்தில் நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் பணத்தையும் உங்கள் பர்சனல் டேட்டாவையும் காப்பாற்ற உதவும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பேங்க்லேருந்து, கொரியர் சர்வீஸ்லேருந்து அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கா? உடனே இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள். உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகியிருக்கிறது, நீங்கள் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க. இப்படி வந்த மெசேஜை நம்மளில் பல பேர் பார்த்துருப்போம். முன்னாடிலாம் இப்படி வரும் ஸ்கேம் மெசேஜ்களில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அதனால் இது எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இது ஒரு ஸ்கேம்னு. ஆனால் இப்போது நிலைமை அப்படியே மாறிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ஹேக்கர்ஸ் இன்னும் ஸ்மார்ட்டாக ஆகிட்டாங்க. ஏஐ பயன்படுத்தி மனிதர்கள் எழுதியது போல் இமெயில், மெசேஜ், வாய்ஸ் கால், வீடியோ கூட உருவாக்க முடிகிறது. அதனால் ஸ்டூடெண்ட், எம்ப்ளாய், பிஸ்னஸ் ஓனர்ஸ், பேரண்ட்ஸ் என யாராக இருந்தாலும் இந்த அட்டாக் டார்கெட் ஆகலாம். இதை தான் ஏஐ ஃபிஷிங் அட்டாக் என்று சொல்கிறோம். ஏஐ ஃபிஷிங் என்றால் என்ன? ஹேக்கர்ஸ் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க? நம்மை எப்படி ஏமாற்றுகிறார்கள்? அதிலிருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம்? இதை பற்றி தான் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஃபிஷிங் என்றால் என்னன்னு பார்ப்போம். அது ஒரு சைபர் அட்டாக். ஹேக்கர் போலியாக இமெயில், எஸ்எம்எஸ் அல்லது வெப்சைட் மூலமாக உங்கள் பாஸ்வேர்ட், பேங்க் டீட்டெயில், ஓடிபி, பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் போன்ற தகவல்களை திருட முயற்சிப்பாங்க. இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். யுவர் பேங்க் அக்கௌண்ட் வில் பி பிளாக்ட், கிளிக் ஹியர் இமிடியேட்லி என்று மெசேஜ் வந்தால் பயந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிங்கை கிளிக் செய்வோம். பிறகு அந்த லாகின் டீட்டெயில் ஹேக்கர் கைக்கு போயிடும். இதுதான் சாதாரண ஃபிஷிங். சரி, இந்த ஏஐ ஃபிஷிங்னா என்ன? இப்போது ஹேக்கர் ஏஐ பயன்படுத்துகிறாங்க. எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஏஐ காரணமாக பர்ஃபெக்ட் இங்கிலீஷ், பர்ஃபெக்ட் கிராமர், ரியலிஸ்டிக் மெசேஜ், பர்சனலைஸ்டு கண்டென்ட்லாம் உருவாக்க முயற்சிக்கிறாங்க. முன்பு ஸ்கேம் மெசேஜை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போது உண்மையிலே மெசேஜ் போலவே இருக்கும். அதனால் ஏஐ ஃபிஷிங் மிகவும் ஆபத்தானது. இந்த ஏஐ ஃபிஷிங் எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னா, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஹேக்கர் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் மூலமாக உங்கள் பெயர், வேலை, என்ன ஸ்டடி பண்ணுறீங்களா போன்ற தகவல்களை கண்டுபிடிப்பார்கள். செகண்ட் ஸ்டெப் ஏஐ பயன்படுத்தி மெசேஜை உருவாக்குவாங்க. அந்த தகவலில் ஏஐ டூல் கொடுப்பார். ஏஐ க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, டியர் சொல்லிவிட்டு நேம் கொடுத்துட்டு, யுவர் காலேஜ் ஸ்காலர்ஷிப் வெரிஃபிகேஷன் இஸ் பெண்டிங் என்று பர்சனல் மெசேஜை உருவாக்கும். இதனால் இது உண்மை போலவே தோன்றும். ஸ்டெப் 3, ஃபேக் வெப்சைட். பிறகு ஒரிஜினல் வெப்சைட் போலவே ஃபேக் வெப்சைட்டும் உருவாக்கப்படுது. உதாரணம், originalbank.com. இப்போ ஃபேக்காக இருக்குது. banklogin.com பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். ஸ்டெப் 4னா டேட்டா தெஃப்ட். நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு உள்ளிட்ட தகவல்கள் உள்ளிடுவீர்கள். அவை நேராக ஹேக்கருக்கு சென்றிடும். இப்போ ஏஐ ஸ்கேம். ஏஐ மூலமாக வாய்ஸை கூட காப்பி செய்ய முடிகிறதாம். எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டோட வாய்ஸ் சாம்பிள் கிடைத்தால் ஏஐ அதே வாய்ஸில் எனக்கு அவசரமாக பணம் தேவை என்று கால் செய்ய முடியும். இதற்கு வாய்ஸ் குளோனிங் என்று பெயர். ஏஐ டீப் ஃபேக் ஸ்கேம். ஏஐ மூலமாக ஃபேக் வீடியோ கால் உருவாக்கலாம். ஒரு பிரபல நபர் பேசுவது போல வீடியோ உருவாக்கலாம். அதனால் இது உண்மையில் அவர்கள் பேசவில்லை. அதையே டீப் ஃபேக் டெக்னாலஜி என்பார்கள். ஏஐ ஃபிஷிங் எப்படி கண்டுபிடிப்பது? ரூல் 1, அவசரப்பட்டு மெசேஜ்களை நம்பிராதீங்க. இமிடியேட்லி கிளிக்கு, அக்கௌண்ட் பிளாக்கு, அர்ஜென்ட் பேமெண்ட் போன்ற வார்த்தைகள் இருந்தால் கவனமாக இருங்கள். ரூல் 2, லிங்கை கிளிக் செய்வதற்கு முன்பு URL செக் செய்வது நல்லது. ரூல் 3, ஓடிபி அல்லது பாஸ்வேர்டு யாரிடமும் ஷேர் செய்ய வேண்டாம்.
ரூல் 4 வாய்ஸ் கால் வந்தால் வெரிஃபை செய்யுங்கள். நண்பர் அல்லது உறவினர்கள் பெயரில் கால் வந்தால் நேரடியாக அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபைனல் ரூல்ஸ் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனபிள் செய்யுங்கள். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏஐ நல்ல விஷயங்களையும் பயன்படுத்துகிறது. ஆனால் ஹேக்கர்ஸ் அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள். ஏஐ ஃபிஷிங், வாய்ஸ் குளோனிங், டீப் ஃபேக் போன்ற அட்டாக்கள் அதிகரித்து வருகின்றன. அதனால் எந்த மெசேஜ், இமெயில், கால்ஸ் அல்லது லிங்க் வந்தாலும் உடனடியாக நம்ப வேண்டாம். ஒரு நிமிடம் யோசிங்க, வெரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதன் ஆக்ஷனை எடுங்க. நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம், அன்னோன் லிங்கை கிளிக் செய்திடாதீங்க. ஓடிபி, பாஸ்வேர்ட் போன்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வேண்டாம். அவசரப்படுத்தும் மெசேஜை நம்பாதீங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பயன்படுத்துங்க. சைபர் செக்யூரிட்டியில் மிகப்பெரிய செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் ஆன்டிவைரஸ் இல்லை, உங்களுடைய அவேர்னஸ் தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோவுக்கு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.